விஜய் ஃபேன்ஸ் வந்து தற்குறிகள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தமிழக வெற்றி கழகத்தை கூட தற்குறிகள் வெற்றி கழகம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கும் வகையில் இப்போ ஒரு விஜய் ஃபேன் ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காப்படி. எப்படின்னா, தளபதி ஃபேன்ஸ் நினச்சா ஒரு படத்தை ஃப்ளாப் ஆக்க முடியும்னு 2வது தடவையாக ரஜினி ஃபேன்ஸுக்கு புரிஞ்சிருச்சு. இங்கே எந்த படம் ஓடணும் ஓடக்கூடாதுங்கிறத நாங்கள் தான் டிசைட் பண்ணுறோம். அப்படின்னா தமிழ்நாட்டை யார் ஆளணும்னு நாங்கள் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்வீட்டு. ஐயோ, காமெடி பண்ணிட்டு சுற்றுறானுங்க இவனுங்க. உலகமே தனிதானோ. முதல் நாள்லையே 151 கோடி இதுவரையும் எந்த படமும் பண்ணாத அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதல் 4 நாட்கள் வசூல்லையே எல்லா படத்தையும் காலி பண்ணியிருக்கு கூலி. ஆனால் இவனுங்க என்னடானா, நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், நாங்கள் நினச்சா ஃப்ளாப் ஆக்குவோம், நாங்கள் நினச்சா இதாக்குவோம் அதாக்குவோன்ட்டு இருக்கானுங்களே. இவனுங்களை என்னத்தை சொல்ல. ஏன்னா உங்கள் படத்தையே முதல்ல உங்களால் வெற்றி பெற வைக்க முடியல. இதில் அடுத்த படத்துக்கு வந்துட்டானுங்க. ஏற்கனவே ஜெயிலரில் இப்படி தான் சொல்லி கடைசியில் என்னாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ கூலி படமும் பிரம்மாண்டமான வசூல் நோக்கி போயிட்டுருக்கு. எல்லா தியேட்டர்காரங்களும் சொல்கிறாங்க, எல்லா விநியோகஸ்தர்களும் சொல்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க கூலி படம் வந்து இதுவரையும் கோலிவுட் படம் செய்த எல்லா ரெக்கார்டுகளையுமே முறியடிச்சிட்ருக்கு. ஆனால் இவனுங்க என்னடான்னா, இவனுங்க உலகமே தனி மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. இதில் வேறு ஃபைனலாக ஒரு விஷயம், யார் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்களாம். டிசைட் பண்ணி 2026 ஜெயிச்சு காமிச்சிருங்கடா பார்ப்போம். முதல்ல விஜய் நிற்கிற இடத்துல விஜய் ஜெயிப்பாரா அப்படிங்கிறதே கேள்விக்குறி. ஏன்னா எதாக இருந்தாலும் எல்லோரும் பனையூருக்கு வந்துருங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஓட்டு கேட்குறதுக்கும் எல்லாரையும் பனையூருக்கு கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். நான் வந்தால் கூட்டம் கூடும், அதனால் எல்லோரும் ஒவ்வொரு தொகுதி மக்களாக வந்து பனையூரில் நீங்கள் சந்திச்சுட்டு போயிருங்க, நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்குறேன் அப்படின்னு ஆன்லைன் அரசியலை வச்சுக்கிட்டு இவனுங்க வந்து இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கானுங்க. 2026 தெரியும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வந்துருச்சு 2026, பார்த்துக்கலாம்.